கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரும் பொழுது தான் வேதனையும் பாடுகளும் நம்மை கஷ்டப்படுத்துகிறது. அந்த தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறிச்சுன்னா எவ்வளோ ஒரு ஹாப்பி. நான் சொல்லட்டுமா, இது வரைக்கும் என்னென்ன காரியத்தில் நீங்கள் தோற்று போய் தலை குனிந்து நின்றீங்களோ அதே காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறா. ஏன் தெரியுமா? 1 கொரிந்தியர் 15:57 வாஸ்து பாருங்க. ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கர்த்தர் தான் கொடுப்பா. ஏன்னா குதிரைகள் இத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய திறமையினால் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுவான், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். இதுவரை இல்லாத ஜெயத்தை நீங்கள் காண்பீர்கள். எப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும்? எப்போல்லாம் நம்ம ஜெபிப்போமோ அப்போ எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை நம்ம காண முடியும். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம். ஆனால் இதற்கு பின்பாக அதே அதிகாரம் தானியேல் 6:10 தானியேல் ஜெபிக்கிறான். தானியேல் 6:28 தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. எப்போல்லாம் நீங்கள் ஜெபிப்பீங்களோ அப்போல்லாம் உங்கள் காரியம் ஜெயமாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய மனசில் வேதனை, நான் ஜெபிக்க தானே செய்கிறேன், ஏன் என் காரியம் ஜெயமாக இல்லை? நான் சொல்லட்டுமா, ஜெயம் வர்ற வரைக்கும் விடாமல் ஜெபிச்சுட்டு இருக்கணும். இன்றைக்கி ஜெபிச்சாச்சுன்னா நாளைக்கு ஜெயமா இல்லை, ஜெயம் வர்ற வரைக்கும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். சொல்லி பாருங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிடுவா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16:33 உங்கள் எல்லாரையும் பார்த்து சொன்ன வார்த்தை, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். 2 காரியம், விசுவாசமும் ஜபமும். நல்லா கவனிச்சுக்கோங்க, விசுவாசமும் ஜபமும். தானியேல் அவன் ஜெபிச்சான், அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு ஜெபிச்சார், அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசித்து பாருங்க. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அத்தனை பேரும் உலகத்தை ஜெயிச்சிடலாம். சமீபமாக ஒரு சகோதரனை சந்திக்கும் பொழுது அவர் சொன்னால், எல்லா விதத்திலும் தோல்வி, என்னுடைய பிஸ்னஸில் தோல்வி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி, என்னுடைய குடும்ப காரியத்தில் தோல்வி, நான் சோர்ந்து போயிருந்தேன். கர்த்தர் எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தா, விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு ஜெயத்தை கொடுக்காம நான் விட மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் என்னுடைய பிஸ்னஸில் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தான், என்னுடைய ஃபேமிலியில் ஜெயத்தை கொடுத்தான், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க. ரோமர் 12:12 சொல்கிறது போல் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க, ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் யார் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா, ஜெபிச்சவங்க, விசுவாசித்தவங்க, கீழ்ப்படிந்தவங்க உலகத்தை ஜெயிச்சிருக்காங்க, பிசாசை ஜெயிச்சிருக்காங்க. உங்களாலையும் ஜெயிக்க முடியும். இதுவரைக்கும் என்னென்ன காரியத்தில் தோல்வி இருந்துச்சோ அத்தனையிலும் ஜெயிக்க முடியும். பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது ரோமர் 8வது அதிகாரம் 36-37 வாஸ்து பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வருங்காரியங்களோ, நிகழ்காரியங்களோ, உயர்வோ தாழ்வோ, வேற எந்த சிருஷ்டியோ பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். நாம்
நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். ஜெபம் பண்ணும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது ஜெயிச்சிடலாம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபையை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஜெபமே ஜெயம், வேதமே ஜெயம், கீழ்ப்படுதலே ஜெயம், அத்தனையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.